தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதுக்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவுப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, அது எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்து உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் வந்து பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும், அது விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அதை மட்டும் நீக்கி விடுகிறேன். நீங்க பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க. திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். கடந்த அவர் திருப்பி குற்றச்சாட்டு வைக்கும்போது நாங்கள் அதை குற்றச்சாட்டு வைக்குவோம். அது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த இபிசிஐடி பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வார், எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சிருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவிச்சோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். அமைச்சர், நீங்க இது குற்றச்சாட்டு அல்ல. அதாவது எங்களுடைய நோக்கம் ஒருவர் குற்றச்சாட்டு அல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்வது, பெண்கள் சொல்லியது எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமாக இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிருங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிறத நாங்கள் பதிவு பண்ணோம். அதுல ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு, நான் இன்னும் முடிக்கல, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு, ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்னு, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதுலாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காக பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். அதே போல அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு.
அமைச்சர்கள் கேட்கிற கேள்விக்கு தான் நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், அத்தனை பேர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு, இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்க இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமா நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிடலாம், ஒரு மணி நேரம் நீங்க சொல்லுங்க. என்ன தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க.